இல்லை இங்கே நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லையே, நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தேவைப்படுது, கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதில் ஒன்றும் இல்லை. தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம அதை ஒரு பொருள்படுத்துறது வேற ஏதாவது. அதுதான் இப்போ நாங்கள் இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல, நான் மக்களுக்குள்ள இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான் தயவுசெய்து நீங்கள் போயிருங்க. எங்கள் தாத்தா காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் அந்த ஒலி எழுப்பி கொண்டு போகுது, சைரன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது. அது யார்? அது இங்கே வா, நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்கேன். என்னது அது? பாதுகாப்புன்னு. இங்கே சொந்த நாட்டுக்குள்ளே தானே போகிறேன், வேற என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன் பாதுகாப்பு கொடுக்குற? வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா, பெட்ரோல் செலவு போப்பான்னு. அது மாதிரி மக்கள் அரசியலில் அதை வச்சுக்கிற முடியாது. அப்படியே பாதுகாப்புனாலும் இப்போ எங்கள்லேயே 4 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே தள்ளி விடுறது, இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது. அது இப்போ தம்பி விஜய் போல ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு அது சிரமம். இப்போ என்னை மாதிரி நின்று பேசுறது கொஞ்சம் கடினம். அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும், அவர் கேட்டு வாங்கியிருப்பாரு. அதை ஒரு பெரிதாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அண்ணாமலை பேசும்போது ஓட்டு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெடிகுண்டு குற்றவாளி அப்பா என்று சொன்னா அந்த இதுல இறந்தவங்க அவங்களுக்கு அப்பா இல்லையா அப்படின்னு இருக்கும்போது சீமான் திருமாவளவன் போன்றவங்க ஓட்டு. குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னவரை இவர் எப்படி பார்க்குறாரு? தம்பி கேள்வி கேட்டு என்னை தான் பார்க்கணும். குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இறந்த மக்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட என் மக்களுக்கெல்லாம் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா? இந்திய கடலுக்குள்ள மீனவர்கள் கொன்றொழிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையா? அவங்கள பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த இலங்கை உங்களுக்கு நட்பு நாடாக இருக்குது. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? மணிப்பூர் கலவரத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை என்ன? நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் அழைத்து கொண்டு போய் 2 பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தின பெருமக்கள் யாரு? தம்பி அது யாரு? இங்க கோவை குண்டுவெடிப்பை பற்றி பேசுற எல்லாரும் குஜராத் கலவரத்தை ஒரு தடவை பேசு, அதே தான் பேசுற. இங்க ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை பற்றி பேசுற பெருமக்கள், அவரால் அனுப்பப்பட்ட ராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க. ஏற்படுத்திய 3 ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்க பேசுங்க. நீங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசுறீங்களா? நான் பேசுறேன்னா? இதுவரை இங்க பாருங்க, அல்லாஹ் மேல் ஆணையச்சுரம் இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு ஓட்டு போட்டதில்லை. நான் ஓட்டுக்காக நிக்கிறவனா இதை பேசியிருக்கவே மாட்டேன். நான் நாட்டுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன். எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ. என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்னா நான் பிறவி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நான் இல்லை, எங்க முன்னவர்கள் ஏராளமானவர்கள் எதை எதிர்பார்க்காம தான் உழைச்சி செத்துருக்கான். அதில் போய் இது நீ போடு, நீ மக்களுக்காக நிற்கிறன்னா ஓட்டுக்கு அது காசு கொடுக்குற. எல்லாரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க, சந்தையாக்கிட்டீங்க. இதை வாக்கு விற்கிற சந்தையாக்கிட்டீங்க. அப்புறம் ஆகுன்னா ஒரு கேட்டால் ஏதாவது பேசிட்டா கைக்கூலிங்கிறது, கால் கூலிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. இப்போ நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், நீங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு அவங்களே தந்துட்டு போயிடுறாங்களா வீட்டில்? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது. நான் அவரை சிறையில் இருக்கும்போதுலேருந்து அப்பான்னு தான் அழைப்பேன். நீங்க அதை பார்க்கக்கூடாது. நீங்க குற்றச்செயல்கள் நடக்குதுன்னா குற்றச்செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயுங்க. அதை தவிர்க்கிறதுக்கு, அதை போக்குறதுக்கு பாருங்க. இனி வரும் காலங்களில் இதுபோல குற்றங்கள் நிகழாம இருக்க தலைவர் பெருமக்கள் அதுக்கான முயற்சியை எடுங்க. திரும்ப திரும்ப அதே சொல்லி 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 இங்க சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு
மானுடத்தை கொன்னுட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை. நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது. இப்போ நீங்கள் எதை நோக்கி எங்களை அழைச்சிக்கிட்டு போறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சும்மா அவனா வாரவன்லாம் ஒன்று பேசிட்டா கைக்கூலிங்கிறது, எடுபடிங்கிறது, அடிமைங்கிறது, அடிவரடிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. அப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? தேர்தலில் வந்து என்ன கேட்குறீங்க? பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க, இல்லை காணிக்கை கேட்குறீங்களா? என்னங்கடா கொடுமையா இருக்கு. அதுல அரசியல் ஆதாயம் இருக்குன்னா பைத்தியமே, நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே. அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன். எல்லாரும் வைங்களே, ஆதாயம் இருக்கே பைத்தியமே, எதுக்கு பைத்தியமே? அதை விட்டு வேலை தீர நீ எல்லாரும் கட்சி படத்துலயும் போடுங்க, இந்த ஐயா கருணாநிதி படத்துக்கு இடையில போடுங்க, அம்மா ஜெயலலிதா பக்கத்துல போடுங்க, இந்த பேசுற ஒரு பைத்தியர்கள் அது கூட வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து பண்ணிக்கிட்டோம். 200 சொச்ச வழக்கு வாங்கியிருக்கு, 1.5 வருஷம் சிறையில் இருந்திருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டை 14 ஆண்டா வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். ஏன்னு கேளுங்க, பக்கத்தில் நிற்கிற ஒரு படம் தான் காரணம். சும்மா ஏதாவது பேச்சு ஆதாயம் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க தயவு செய்து. ஏன்னா இவ்வளவு காலமா நான் போராடினது அதுக்கு தான். தயவு செய்து பயன்படுத்து. கொடுமையா பாக்குறேன். எனக்கு இந்த கள்ளச்சாராய விற்பனை தடுக்க போன பிள்ளைகளை வெட்டி கொன்னதையும் விட படும் துயரம் என்னன்னா, அது முன்விரோதத்தின் காரணமா நடத்தப்பட்ட கொலைன்னு சொன்னது பாருங்க, அதுதான் ரொம்ப வலிக்குது. உண்மையிலே நடந்தது தெரியுது. அந்த தம்பிகளை அடிக்கடி போய் தேர்வு பண்ணியிருக்காங்க. அதனால பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சிறைக்கு சென்றிருக்காங்க, வழக்கு வாங்கியிருக்காங்க. திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும் போது இவங்க தடுக்க போகும்போது கொலை செய்ய நடந்திருக்கு. ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து அது முன்விரோதம்னா, முன்விரோதம் என்ன விரோதம் அதை சொல்லு. முன்விரோதம் என்ன விரோதம்? எப்படியாவது இந்த அரசை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத எப்படி நீங்க இருக்கிறது? இப்ப இதுக்கு என்ன தெரியுமில்ல பண்ணுவாங்க, அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அரசு பொறுப்பே இருக்காது. அப்படி திருப்பரங்குன்றதுக்கும் அரசு பொறுப்பேற்கலையே. அந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர் தான் காரணம். அந்த கள்ளக்குடி சாவுக்கு மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில செத்தது மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரி. அரசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு தெரியல, உங்ககிட்ட சொன்னாங்களா தம்பி? ஒவ்வொரு என் வார்த்தையும் என் தலைவன் எனக்கு சொன்னதான். என் துவக்கிலிருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தைக்கு இருக்குன்னு. நாங்களே ஒவ்வொருத்தரும் வெடி உண்டு அணுகுண்டு தான் பாக்குறீங்கல்ல. ஒரு வார்த்தை பேசினா ஒரு வாரத்துக்கு அது ஓடிட்டு இருக்கு. சேகவாரா சொல்றான், வினை ஆற்றாத சொல் வீணுன்னு. அப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்னதான் இருக்குது? அப்போ அது இந்த ஒரு வார்த்தையும் வெடி உண்டு தான். வேற எதுக்காக தாக்குனாங்க சொல்லுங்க. அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அதான் முன்பதிவு இல்லாத இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்ற வட இந்தியர்கள் வருவது, நம்ம பிள்ளைகளில் பெண்கள் இந்த கழிவறைக்கு பக்கத்தில் போய் இருந்துக்கிறது, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் வந்ததை பார்க்குறீங்க. அவங்க எந்த ஒழுங்கையுமே கடைபிடிக்க மாட்டாங்க. இது ஒன்றும் புது நிகழ்வு இல்லையே. நம்ம ஊரில் ஈரோட்டில் வந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு போராடலையா? அதெல்லாம் நீங்கள் கேட்கலையா? இப்போ செய்தி, இன்னும் 10 ஆண்டுகளில் ஈழத்தில் என்ன நடந்ததோ, வந்த சிங்களம் எங்களை அடித்து விரட்டினால அதே மாதிரி இங்கே அடித்து விரட்டலாம். அங்கே விரட்டும் போது இங்கே நிற்க ஒரு நிலம் இருந்தது, இங்கே விரட்டும் போது எங்கே போவீங்கன்னு யோசிச்சுட்டு வேலை செய்யுங்க. இந்த பாதுகாப்பு கொடுத்தா வந்துருவார் அவர், போயிடுவாரம்மா பிஜேபி கூட. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
பிஜேபியிலே இருந்த தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க? அவர் அதுல தானே இருக்காரு. ஒரு பக்கம் தம்பி ம- ஒரு பக்கம் பண கொழுப்புங்க, என்ன முரண்? அது நான் எனக்கு அழைப்பானை வருது, நீதிமன்றத்தில் போய் நான் நேர் நிற்கிறேன். அவங்களுக்கு அழைப்பானையே கொடுக்கப்படல, நேர் நிற்கிறாங்க. நாங்கள் சொல்றதை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. நீங்க இந்த மூலமா தெளிவாய்க்கணும். இந்த சோகால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறாங்கல்ல, இந்த அரசியல் தேர்தல் வகுப்பாளர்கள், நாங்க என்ன கேட்கிறோம்? பன்னெடுங்காலமா இந்த நாட்டில் நீங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே செய்றீங்க. நீங்க மக்கள் அரசியலையே பேச மாட்டீங்க, முன்னெடுக்க மாட்டீங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தேர்தலில் வெல்றது மட்டுமேனா அது வியாபாரமா இருக்குது. உட்கார்ந்துட்டு ஊடகங்களை வாங்குவது, அவங்களுக்காக பேசுங்கிறது, இதை இப்படி ட்ரெண்ட் படி போடுங்க, அப்படி போடுங்க, இதை பண்ணுங்க, இதை பேசி இதை செய்யறது என்பது இது ஒரு வெறும் தேர்தல் அரசியல் தான். மக்கள் அரசியல் எப்போது வரும்? இந்த மக்களுக்கு இது பிரச்சனை, இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, இவங்க இந்தந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கைகளுக்கான காரணம் இது, அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு இது, இந்த பிரச்சனைக்கு காரணம் இது, தீர்வு இது, இதை வைத்து நகர்கிற அரசியல் தான் இங்க தேவை. நீ ஒரு இதில் இப்ப நம்ம அடிப்படையில் படி பார்ப்போம். இதே என் தம்பி விஜய்க்கு ஐயா ஜான் ஆரக்சாமின்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். அதுக்கப்புறம் தம்பி ஆதவ அர்ஜுனான்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். இவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்கு இங்க இருக்கிற சிக்கல்கள் தெரியும். பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா, ஆந்திரால இருந்து சுனில்னு ஒருத்தர் வரணும், பீகார்ல இருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு கேட்குறவங்களுக்குலாம் மூளைன்னு ஒன்று இருக்கா, அறிவுன்னு இருக்கா, ஒன்று இருக்கா இல்லையா? வெளியிலிருந்து பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஒன்றும் இல்லை. புரியுதா? பீகார்ல இருந்து எவனா சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ஆந்திரால இருந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே தான் 2 வீக வகுப்பாளர் இருக்காங்கல்ல தம்பி, கேட்டீங்களா? இருக்காங்கல்ல. வெளியில இருந்து பார்க்கல, பீகார்ல இருந்து வர்ற அவருக்கு நான் இப்பவும் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா? அத்திக்கடை அவினாஷினா தெரியுமா? தெரியாதுல்ல. இங்க கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு, ஏன் இந்த நெய்தல் நொய்யலாறுன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? அப்புறம் எனக்கு நீ வேற நீனு பொதுவா சொல்றேன் தம்பி. இந்த இனத்தில் இப்ப ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இது தேவைப்படல இல்ல. அவங்க எல்லாம் வீக வகுப்பாளர். இப்ப நான் அதிமுக கேட்கிறேன், ஐயா செங்கோட்டையன் இல்ல அங்க இருக்கிற பெரிய தலைவர்கள், இவர்களை தாண்டிய ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா? கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா? இப்போ திமுகலே ஐயா துரைமுருகன், TR பாலு, திருச்சி சிவா, ராசா, இவங்களெல்லாம் தாண்டி ஐயா KN நேரு, இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த் கிஷோர்? சொல்லுங்க தம்பி, எதையாவது பேசிக்காது தம்பி. 300 கோடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வான். எந்தையாவது பேசிக்காது தம்பி. என்ன வேலை? 10 ஆண்டு கால ஆட்சி, மாறுதல் தேவைப்படுது, பல கட்சி கூட்டணி. எப்படி இந்த 10 ஆண்டுகால ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது நீ குருவி உட்காரும் போது பணம் பலம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது. நீயே தான் நின்னிய பீகார்ல ஒத்த தொகுதியில ஜெயிக்க முடியலையா? ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு? நீ எளிய பிள்ளைகள் ஓட்டு காசு கொடுக்காம, காசே இல்லாம எங்களை மாதிரி நிக்கிறோம்ல, நீ பெரிய கொம்பாண்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வாடா இங்க வாடா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. என்ன சிரிக்கிறிய? காசு கொடுக்கணும், காசு கொடுக்காம வேலை செய்வியா?